இதய முரளி ரொம்ப நாள் பெட்டிக்குள்ளார இருந்துட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. இது 90s கதைகளில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கதைக்களம். ரெஃபரன்ஸில் படம் எடுக்கலாம். படம் ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புதுமுக இயக்குனராக அறிமுகமாகிறார் ஆகாஷ் பாஸ்கர். இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஆகாஷ் பாஸ்கர் அண்ட் ரமணகிரி வாசன் சீரியல்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அவர் தான். இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்டது தான். வசனம் பரிதாபங்கள் டேவிட். ஸோ படத்தினுடைய ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இது. அதர்வாக்கு அப்பா அம்மா கிடையாது. நட்டி அவருடைய வளர்ப்பில் தான் வளர்றாரு. மாமாவான அவர் கஷ்டப்பட்டு இவரை ஸ்கூலு காலேஜு அப்படின்னு பெரிய ஆளாக ஆக்கி விட்றாப்புல. ஸ்கூலில் படிக்கிறப்பயே பிருத்தி முகுந்தனை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. அட என்னடா ட்விஸ்ட்டு இது அப்படின்னு பார்த்தா, இவரு காதலிச்சது ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணுடைய பிறந்தநாள் அன்னைக்கு போய் பார்க்குறப்ப அங்கே 2 பொண்ணா இருக்காங்க. ஆனால் காதலை சொல்லவே இல்லை. சரி விடு அப்படின்னு அடுத்த கட்டமாக நகர்வுக்கு போகிறாரு. காலேஜுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக கையாடலாக சந்திக்கிறாரு. அந்த பெண் மீது காதலும் கொள்கிறார். அந்த பொண்ணும் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாள் நண்பரான எஸ் தமன் உதவுறாரு. கடைசி வரைக்கும் காதலை சொல்லவே இல்லை. ஸோ இப்போ கல்லூரியிலிருந்து அடுத்த கட்டமாக இவர் ஒரு தொழில் அதிபராக மாறுறாரு. ஸோ இப்போ இவருக்கு பொண்ணு பார்க்கணும் இல்லையா, கல்யாணம் நடக்கணும் இல்லையா அப்படின்ட்டு ஆடுகளம் நரனுடைய மகளான மாளவிகா மோகனை நிச்சயம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வேணும். இப்போ ஏற்கனவே காதலிச்ச அந்த பொண்ணு திரும்ப ஞாபகத்துக்கு வரப்ப நம்ம ஏன் அவளை போய் மறுபடியும் திரும்ப இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா கிளம்பி போகிறாரு. அங்கே போய் அந்த பொண்ணை ப்ரப்போஸும் பண்ணுறாப்புல. நிச்சயமான உன்னையெல்லாம் நான் எப்போ திருமணம் செய்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் எக்ஸைட் பண்ண கிளைமேக்ஸ் மணமேடையில் தாலியில் கையை வைத்து கொண்டு தாலி கட்டுனாரா இல்லையா அப்படிங்கிறதான். அதே வேளையில் இவர் காதலிக்கிட்ட காதலை சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த இதயம் முரளி. ஸோ இந்த படத்தை நமக்கு ஒரு நரேஷனாக நமக்கு பில்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவிலிருந்து இந்தியா வரப்போ அதர்வா தன்னுடைய காதல் கதையை பகத் பாசல் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட படங்கள் போல தான் இருக்குது. காதலி தேடி அமெரிக்கா பயணம் அப்படின்னா வாரணாயிரம் நமக்கு ஞாபகம் வந்துடும். மற்றது வரக்கூடிய இது எல்லாமே ஆட்டோகிராஃபை தவிர வேறு எதுவுமே நமக்கு ஞாபகத்தில் வராது. ஸ்கூல் லைஃப் ஆகட்டும், அங்கே 90களில் வரக்கூடிய ஆண்டனாவை திருப்புறது, என்னடா இது அப்படின்னு கேட்குறது, ஒவ்வொன்றா நமக்கு ரிமைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். புதுமுக இயக்குனர் அப்படிங்கிறதுனால பெருசாக ஸ்டோரியில் ஸ்டெயின் பண்ணிக்காமல் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டுகளை உள்ளுக்குள்ளார நிரப்பி விட்டுட்டு அங்கங்கே காமெடிகள் வச்சு விட்டு ரெஃபரன்ஸுக்காகவே சின்ன ஜெயந்தியை வர வச்சு ட்ரெயினில் உன் காதலை சொல்லிட்டியா அப்படின்னு சொல்ல வைக்கிறதும், கில்லி படம் போல் மாடியில் நின்று பாட்டு பாடுறதும், நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த படங்களை கலெக்டிவ் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படம். மேபி இந்த மாதிரியான படங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வேணால் இது ஒரு புது படமாக வேணால் தோணலாம். மற்றபடி நமக்கு இது ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.